வணக்கம். நான் கிடா திரைப்படத்தோட இயக்குனர் ரா வெங்கட் பேசுகிறேன். கவிஞர் எழுத்தாளர் கிவி ஜெயஸ்ரீ அவங்க எழுதின நெருக்கத்தின் இடைவெளி கவிதை புத்தகத்தோட வெளியீட்டு விழா நாளை சாயந்தரம் 4:30 மணிக்கு கூட்டுறவுப்புறத்தில் நடக்குது. முதல்ல இந்த நிகழ்வுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கவிஞர் ஜெயஸ்ரீ எப்படின்னா அவங்க இந்த உலகத்தையே ஒரு சமூக பார்வையோடு அணுகிற ஒரு எழுத்தாளரில் முக்கியமானவங்க. ஏன்னா இவங்களோட இதுக்கு முந்தின ஒரு புத்தகம் அவங்க எழுதியிருக்காங்க, 3ஆம் பிளக்கடை அப்படிங்கிற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மூட நம்பிக்கைக்கு எதிரான கருத்துக்களை அவங்க அதில் ரொம்ப போல்டாக பேசியிருப்பாங்க. அப்படியே ஒரு கவிதை தொகுப்பில் அவங்க எல்லாரோட மனசையும் வருடிட்டு போகிற மாதிரி கவிதைகளை அவங்க எழுதி அதை ஒரு தொகுப்பாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த கவிதையோட அந்த அட்டைப்படமாக அந்த தலைப்பு இருக்குல்ல, நெருக்கத்தின் இடைவெளி, அதை படிக்கும்போதே ரொம்ப ஒரு மாதிரி அதுக்குள்ளே என்ன கவிதைகள் இருக்கும் அப்படின்னு, ஒரு காதல் கவிதைகளாக இருக்கலாம், ஏதோ இருக்கலாம். அந்த கவிதைகள்லாம் எப்படி இருக்கும்ன்றது நம்மளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு வருது. அந்த மாதிரி கண்டிப்பாக அவங்க இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற அளவுக்கு இந்த புத்தகத்தில் அவங்க கவிதைகள் எழுதியிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த நெருக்கத்தின் இடைவெளி நம்ம மனசுக்கு நெருக்கமாக இருக்கும். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நாளைக்கு சாயந்தரம் 4:30 மணிக்கு இந்த விழா நடக்குது. இந்த விழாவுக்கு நிறைய பிரபலங்கள் கலந்துக்கிறாங்க. நீங்களும் வாய்ப்பு இருந்தால் இந்த விழாவில் கலந்துக்குங்க. கண்டிப்பாக இந்த விழா மிகப்பெரிய வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். ஜெயஸ்ரீ அவங்க இன்னும் நிறைய கவிதை தொகுப்புகள், கட்டுரைகள், இன்னும் சிறுகதைகள், அந்த மாதிரி நிறைய இந்த தமிழ் சமூகத்துக்கு அவங்க எழுத்தின் மூலமாக மிகப்பெரிய தொண்டு ஆற்றணுன்றதை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.